ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் அனிதா கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம், காட்பாடி, வெள்ளூர். பக்தர்கள் அனைவரையும் இன்னொரு கேட்டொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனி தினமும் உங்களுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தின் இந்த ஸ்லோகங்கள் தினந்தோறும் இனிமேல் உங்களுக்கு வர இருக்கிறது. முதலில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்றால் என்ன என்று பார்ப்போம். யாரால் யாருக்கு சொல்லப்பட்டது என்று பார்க்கலாம். மகாபாரத போர் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் நடந்தது. அந்த மகாபாரத போரில் பிதாமகர் பீஷ்மன் அர்ஜுனனால் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். அவர் நினைக்கும் போதில் மரணம் என்ற வரம் பெற்றவர். எனவே அவர் உரிய நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த உரிய நேரம் வந்த பொழுது அவர் உயிரை விடும் சமயத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் முன்கூட்டியே தெரிந்து கொண்டுள்ளதால், அவர் பகவான், சாக்ஷாத் பகவான் ஆதலால் அவருக்கு தெரியும். எனவே அவர் யுதிஷ்டிரரிடம், அடுத்த சக்கரவர்த்தியான யுதிஷ்டிரரிடம், நீ சென்று பிதாமகரை சந்தித்து அவரிடம் இறுதி ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதன்படி யுதிஷ்டிரரும் ஸ்ரீ கிருஷ்ணரை அழைத்து கொண்டு பிதாமகர் பீஷ்மரை அம்பு படுக்கையில் அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் சந்திக்கிறார். அப்பொழுது பிதாமகர் பீஷ்மரும் தான் மரணம் அடைய உள்ளதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஏனென்றால் அந்த உயிரை விடும் தருணத்தில் பகவானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனால் பிதாமகர் பீஷ்மர் மிகப்பெரிய தேவ ரிஷி. அவருக்கு அந்த உயிரை விடும் சமயத்தில் சாக்ஷாத் பகவானே, கிருஷ்ணரே அவர் முன்னே புன்முறுவல் பூத்தபடி நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த திருமேனியும் அவரையும் பார்த்து கொண்டே உயிரை விடுவது எவ்வளோ பெரிய விசேஷம். அந்த விசேஷம் நம் பிதாமகருக்கு கிடைத்தது. அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறார் என்றால், யுதிஷ்டிரன் கேட்ட 6 கேள்விகளுக்கு விடையாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார். இந்த சஹஸ்ரம் என்றால் 1000 நாமங்களால் பகவானுடைய கல்யாண குணங்களையும் அவருடைய லீலைகளையும், இந்த உலகத்தை எவ்வாறு உருவாக்கினார், எவ்வாறு காக்கிறார், எவ்வாறு அழிக்கிறார், மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை எவ்வாறு உருவாக்குகிறார் என்று அனைத்தையும் சொல்கிறார். இந்த பிதாமகர் பீஷ்மன் யுதிஷ்டிர சக்கரவர்த்தி கேட்ட அந்த 6 கேள்விகளுக்கு 6 கேள்விகள், ஆனால் ஒரே பதிலாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை, இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்கிறார். அப்படி என்ன 6 கேள்விகளை யுதிஷ்டிரர் கேட்டார் என்றால், முதலாவது கேள்வி, உலகில் காண்பதற்கு காரணமான வித்யாஸ்தானம் முழுவதிலும் ஒன்றாகிய தெய்வம் எது? இது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒன்றேயாகிய புகலிடம் எது? மூன்றாவது கேள்வி, யாரை துதித்து மனிதர்கள் உயர்நலனை பெறுவார்கள்? நான்காவது கேள்வி, எவனை அர்ச்சித்து, அதாவது யாரை அர்ச்சித்து மனிதர்கள் உயர்நலனை பெறுவார்கள்? ஐந்தாவது கேள்வி, எந்த தர்மமானது எல்லா தர்மங்களிலும் தங்களால் சிறந்த தர்மமாக கருதப்படுவது? ஆறாவது கேள்வி, பிறவி அடைந்த ஜந்து எதை ஜபித்து பிறந்துழலும் தலைகளினின்றும் விடுபடும்? இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த கட்டுகளிலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் என்று இந்த 6 கேள்விகளை யுதிஷ்டிரர் பிதாமகரிடம் கேட்கிறார். இந்த 6 கேள்விகளுக்கும் ஒரே பதிலாக இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை இந்த பாராயணம் செய்கிறார் பிதாமகர். அவ்வளவு விசேஷமானது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அது மட்டுமல்லாமல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த ஸ்தோத்திர முடிவில் பலஸ்ருதி என்று இருக்கும். அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் என்னென்ன பலன்கள் என்று இருக்கும். அந்த பலன்கள் என்னவென்றால், வித்யா செல்வம், அதாவது கல்வி செல்வத்தையும், பொருட்செல்வத்தையும், குழந்தை செல்வத்தையும், அதுக்கப்புறம் வீரம் வேண்டுபவர்களுக்கு வீரத்தையும், வெற்றி வேண்டுபவர்களுக்கு வெற்றியையும், இப்படி என்னென்ன கேட்கிறோமோ அதே போல நோய்களிலிருந்து விடுபட வேண்டும், துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்றாலும், இப்படி நாம் என்னென்ன கேட்கிறோமோ அனைத்திற்கும், சகல சேமங்களுக்கும் விடையாக இருப்பது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்.
எனவே இதனை நாம் கற்றுக்கொண்டு பாராயணம் செய்யலாம். இது தினந்தோறும் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகமாக கிடைக்கும். முதலாவது ஸ்லோகம். ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதக்ருத் பூதப்ருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. இதுதான் முதலாவது ஸ்லோகம். இதை எவ்வாறு பாராயணம் செய்ய வேண்டும் என்றால், விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்மா பூதபாவனஹ என்று பாராயணம் செய்ய வேண்டும். இதற்கான விளக்கம் என்னவென்றால், உலகனைத்தும் தாமாக விளங்குபவர், எங்கும் நிறைந்தும் பரந்தும் இருப்பவர், வேள்வி வடிவானவர், கடந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் ஆகிய முக்காலத்திற்கும் அதிபதி, பிரபஞ்சத்தில் உள்ளவை அனைத்தும் ஆக்கியவர், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் தாங்குபவர், அனைத்திற்கும் இருப்பாக உள்ளவர், படைக்கப்பட்ட அனைத்திற்கும் ஆன்மாவாக இருப்பவர், ஆக்கியவை அனைத்தையும் ஊட்டமளித்து வளர்ப்பவர் என்பது இதற்கான பொருள். அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான பொருளை மிக பெரிய விளக்கமாக பார்க்கலாம். விஸ்வம் என்றால் உலகம் அனைத்தும் தாமாயிருப்பவருக்கு நமஸ்காரம். நிற்பதெல்லாம் நெடுமால், அவர் எங்கும் கண்ணும் எங்கும் முகமும் எங்கும் கையும் எங்கும் காலும் உடையவர். தேவர்களும் மனிதர்களும் மிருகங்களும் பறவைகளும் பூச்சிப்புழுக்களும் மரங்களும் ஆகிய இதெல்லாம் அளவு கடந்த விஷ்ணுவின் வடிவமே. வெவ்வேறானவை போல் தோன்றுகின்றன. அசைவதும் அசையாததும் ஆகிய இவ்வுலகம் அனைத்தும் விஸ்வரூபம் கொண்ட விஷ்ணுவின் வடிவே ஆதலால் அறிவாளியால் இது ஆத்மாவாகவே காணப்பட வேண்டும். இங்கனம் அறியப்பட்டால் ஆதியற்றவனும் பகவானும் பரமேஸ்வரனும் ஆகிய அச்சுதன் அருள் புரிவான். அவ்வருளால் துன்பங்கள் அறவே அழிந்து நாம் சுகமாக வாழலாம். அடுத்ததாக விஷ்ணுர் என்றால் எங்கும் வியாபித்திருப்பவர் என்ற பொருள். அடுத்த வார்த்தையான வஷட்காரோ என்றால் யாகரூபி. எதிலே வஷட் என்று சொல்லப்படுகிறதோ அது வஷட்காரம். ஓ யக்ஞோவை விஷ்ணுவே என்று கூறுவார்களே அப்படி. அதாவது தாம் வியாபித்திருக்கின்ற பொருட்களையெல்லாம் தன் நினைவின்படி நடக்குமாறு வசப்படுத்தி இருப்பவர். அதனையே வஷட்கார என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்த வார்த்தையான பூதபவ்ய பவத் பிரபு. இதற்கான பொருள் பூத பவிஷ்யத் வர்த்தமானங்களான அனைத்துக்கும் இறைவர் என்று பொருள். அதாவது இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் இவற்றுக்கு ஈஸ்வரர் காரணகர்த்தா. இதனையே பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் சென்றுவிட்டனவும் நிகழ்வனவும் இனி வருவனும் ஆகிய பொருள்களை நான் அறிவேன், ஆனால் என்னை எவனும் அறியான் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த சொல் பூதக்ருத் என்றால் சகல பதார்த்தங்களையும் தம் சங்கல்பத்தினால் சிருஷ்டிப்பவர் என்று பொருள். எல்லா பொருள்களிலும் கல்பத்தின் முடிவில் என்னுடைய பிரகிருத்தியை, அதாவது இயற்கையை அடைகின்றன. கல்பத்தின் என்றால் பிரளயம், அதாவது யுகங்கள் தோன்றுகிறது, அதனை குறிக்கிறது. இந்த கல்பத்தின் ஆதியில் அவற்றை நான் மறுபடியும் உண்டாக்குகிறேன் என்று பகவானே பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பூதக்ருத் என்றால் உள்ளவற்றை எல்லாம் உண்டாக்கியவர் என்று பொருள். இதனையே திருமங்கையாழ்வாரும் தன்னாலே தன்னுருவம் பயந்து தானாய் தயங்கொளிச்சு மூவுலகுந் தானாய் வானாய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்த சொல்லான பூதப்ருத் என்றால் உண்டானவற்றையெல்லாம் தாங்குபவர். என்னுடைய ஆத்மாவானது பொருள்களை தாங்குவது, பொருள்களை உண்டாக்குவது, ஆனால் பொருள்களில் இருப்புடையதன்று என்று பகவத்கீதையில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதையே சிருஷ்டித்த உலகங்களை எல்லாம் தாங்கி நிற்பவர் என்ற பொருளில் சொல்லலாம். அடுத்ததாக பாவோ என்றால்
எல்லா பொருள்களையும் தமக்கு அணியாக கொண்டிருப்பவர். இதனையே உளதாகவும் இலதாகவும் அந்த உண்மை பொருளே ஆயிற்று என்று குறிப்பிடுகிறார். உடலினுள் உத்தமன் இருப்பதால் பொய்யாகிய உடலும் மெய்யென கூறப்படுகிறது. அடுத்த சொல்லான பூதாத்மா என்றால் உயிர்களுக்கு உயிராய் இருப்பவர் என்று பொருள். சகல பூத்தங்களையும் ஷரீரமாக கொண்டவர் என்று பொருள். அடுத்த சொல்லான பூத்த பாவனக என்றால் உண்டாக்கியவற்றை எல்லாம் போஷித்து வளர்ப்பவர். தாங்குவது, போஷிப்பது, போகங்களை கொடுப்பது ஆகிய இவற்றால் எல்லா பொருள்களையும் அபிவிருத்தி செய்பவர் என்ற பொருளும் இதில் அடங்கும். இந்த முதல் ஸ்லோகத்தை தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், ஓம் உலகின் கர்த்தானாய் நீயே வஷத்கார தேவ உருவே, காலமில் படைத்தும் காக்கும் ஆத்மாவே பிரபஞ்சமே. இதையே சம்ஸ்கிருதத்தில் ஓம் விஸ்வம் விஷ்ணுர் வஷத்காரோ பூதபவ்ய பவத் பிரபு பூதக்ருத் பூதப்ருத் பாவோ பூதாத்ம பூதபாவனஹ. இதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் முதல் ஸ்லோகத்திற்கான உச்சரிப்பும் விளக்கமும் ஆகும். நமஸ்காரம்.